வெற்றிவேல் முருகனுக்கு கரோரை எல்லாம் வல்ல பணிவுரை எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சாமி கரோரை குருநாதர் அருணாபிரமன் திருவிழே சரம் சந்திரம் வைத்தீஸ்வரன் கோயில் அமர் செல்வமுத்துக்குமார் சாமி கரோரை எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி நிறுத்த வரிசைப்படி பாடல் 784 மேகவார்குழல் என துவங்கும் வைத்தீஸ்வரன் கோயில் தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியாற்றம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்யும் முருகாச்சலம். இந்த பாடல் முருகா விலைமாதர் உறவால் அழியாமல் அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். வேசையர் உறவு அறப்பட பெற்ற பாடல். தான தானதன 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 தான தானதன 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 தான தானதன 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 தனதான என்ற சந்த குளிப்பை உடைய பாடல். மேக வார்குழல் அது ஆட தனபார மிசை ஆரம் ஆட குடையாட வெளியாட பொறி மேனி வாசனைகள் வீச அல்குல் மோதி பரிமளம் ஏற மீநூல் ஆடை இடையாட மயில் போல நடை ஓலம் ஓலம் என பாதமணி நூபுரமும் மேல் வில் வீச பனிக்கீர குயில் போல குரல் முழவோசை. ஆகவே அவைகள் கூடிடுவர் வீதி வருவோரை வாரும் எனவே சரசமோடு உருகி ஆசை போல மனையே கூட அணைவார்கள் குவடதிபார ஆணி மாமுலையின் மூழ்கி சுகவாரி கூடு வேர்வை பாய அணைவூடு அமளியாடி இடரான சூளை பல நோய்கள் கடலாடி உடல் உழல்வேனோ. நாகலோகர் மதிலோகர் பகலோகர் விதி நாடு உள்ளோர்கள் அமரோர்கள் கணநாதர் விடைநாதர் வேதியர்கள் ஆதி சரச ஓதித்திகள் முனிவோர்கள் நாதரே நரர் மண் நாரணர் புராண வகை வேத கீத ஒலி பூரை இது பூரை என நாசமாய் அசுரர் மேவுகிரி தூளிப்பட விடும்பேலா. தோகை மாது குரமாது அமுதமாதுவின் நல் தோழி மாது வழிநாயகி மின்னாடை சுகசோகமோடு இறுகி மார்முலை விடாமல் அணைப்புணர்வோனே. தோழி ஈராறு முகமாறும் மயில் வேல் அழகு மீ தெய்வான வடிவா தொழுது எனா வயனர் சூடு காவிரியும் வேளூர் முருகா அமரர் பெருமாளே. மேகவார்குழல் அது ஆட தனபார மிசை ஆரமாட குடையாட வெளியாட பொறி மேனி வாசனைகள் வீச அல்குல் மோதி பரிமளம் ஏற. வார்த்தையில் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கோம் நமக்கு பேசுகிற பற்றி சொல்லிட்டு வர்றார். என்ன சொல்ல போறாருன்னா, முதல்ல 2 அடியில் மேகம் போல கருத்து நீண்ட கூந்தலானது ஆட கொங்கை பாரங்களின் மேலே முத்துமாலை ஆட காதில் குழைகள் ஆட கண்கள் ஆட தேமல் அல்லது பொலிவு பறந்துள்ள உடல் நறுமணங்களை வீச அல்குலின் மேல்பட்ட நல்ல மனம் அதிகரிக்க மீநூல் ஆடை இடையாட மயில் போல நடை ஓலம் ஓலம் என பாதமணி நூபுரமும் மேல் வில் வீச பனி கீர குயில் போல குரல் முழவோசை. மீநூல் மின்னூல் ஒளி வீசும் நூல் ஆடையானது இடையில் ஆட மயில் போல நடை நடக்க பாதமணி நூபுரம் ஓலம் ஓலம் என அதாவது ஓலம் ஓலம் என்ற முறையிடும் ஒளியோடு பாதத்தில் அணிந்துள்ள சிலம்பு சப்திக்க அல்லது பாதத்தில் ரத்ன சிலம்பு சப்திக்க மேலே வில் ஒளியை வீச பனி வீச ஆபரணங்கள் வீச கீரம்பால் போலவும் அதாவது குயில் போலவும் உள்ள குரலுடன் முழவோசை முரசொலி போல் ஆகவே அவைகள் கூடிடுவர் வீதி வருவோரை வாரும் எனவே சரசமோடு உருகி ஆசை போல மனையே கூட அணைவார்கள் குவட திபார ஆணி மாமுலையில் மூழ்கி சுகவாரி கொடு வேர்வை பாய அணைவூடு அமளியாடி இடர் ஆன சூளை பல நோய்கள் கடலாடி உடல் உழல் வேணும். ஒளிபெருகவே அவைகள் சபைகள் பெரும் கூட்டமாக கூடுவார்கள். அங்கனம் கூடி வீதியில் வரும் ஆடவனை வாருங்கள் என்று நயமோடு இனிய வார்த்தைகள் சொல்லி மன உருக்கத்தோடு ஆசை பூண்டவர்கள் போல தங்களுடைய வீட்டிற்கு கொண்டு போய் சேருவார்கள். அங்கு குவடு மலை போன்றதும் அதிக பாரம் உள்ளதுமான ஆணி காமத்துக்கு ஆதாரமாய் உள்ள அழகுள்ள கொங்கையில் மூழ்கி சுகக்கடலை அனுபவித்து வேர்வை பாய படுக்கையில் அமளியாடி கோலாகலத்துடன் இன்பம் அனுபவிக்க அதனால் பின்னர் வருத்தம் வருவதான சூளை நோய் முதலான பல நோய்களாம் கடலில் ஆடி வேதனைப்பட்டு இந்த தேகத்தோடு அலைச்சல் உருவேனோம் அப்படின்னு முதல் பகுதியில் கேட்டு 2வது பகுதியில் நாகலோகர் மதிலோகர் பகலோகர் விதி நாடு உள்ளோர்கள் அமரோர்கள் கணநாதர் வெடிநாதர் வேதியர்கள் ஆதி சரச ஓதித்திகள் முனிவோர்கள் நாதரே நரர் மண் நாரணர் புராண வகை வேத கீத ஒலி பூரை இது பூரை என நாசமாய் அசுரர் மேவுகிரி தூளிப்பட விடும்பேலா. அதாவது நாகலோகத்தில் உள்ளவர்கள் சந்திர மண்டலத்தில் உள்ளவர்கள் பகல் லோகர் சூரிய மண்டலத்தில் உள்ளவர்கள் விதி நாடுள்ளோர்கள் அதாவது பிரம்மலோகத்தில் உள்ளவர்கள் தேவர்கள் கணநாதர்கள் நந்தி கணநாதர்கள் அந்தணர்கள் முதன்மையான யோக மார்க்கத்தில் ஏற்படும் ஜோதி விளங்கும் முனிவர்கள் நாதரே நவநாத சித்தர்கள் நரர்கள் மனிதர்கள் மண் நாரணர் நிலை பெற்ற நாராயணமூர்த்திகள் புராண வகை 11 புராணங்கள் வேத கீத ஒலிகள் இவையெல்லாம் அசுரர்களின் முடிவு காலம் இதுவே முடிவு காலம் என்று சொல்ல நாசமாய் அசுர நாசமாக அவர்கள் இருந்த கிரி கிரௌஞ்சம் எழுகிரி முதலானவை பொடிபடச் செலுத்திய வேலாயுத பெருமாளே. தோகை மாது குரமாது அமுதமாதுவின் நல் தோழி மாது வள்ளிநாயகி மின்னாடை சோகமோடு இறுகி மார்முலை விடாமல் அணைப்புணர்வோனே. மயிலணைய மாது குரமாது அமுதமாதின் அமுதவல்லி என பெயர் கொண்டிருந்த தேவசேனை நல்ல தோழி மாது
துணையாய் அமைந்த மாது ஆகிய வள்ளிநாயகி என்கின்ற மின்னொடி கொண்டவளை சுகத்தோடும் சோக விரகதாபத்தோடும் இறுகி அழுந்த கட்டி மார்பில் அவளது கொங்கை விடாது அனைத்துச் சேர்ந்தவனே. அடுத்தது ஈற்றடி. தோள் ஈராறு முகமாறும் மயில் வேல் அழகு மீ தெய்வான வடிவா தொடுது என வயனர் சூடு காவிரியும் வேலூர் முருகா அமரர் பெருமாளே. அடுத்தது ஈற்றடி. ரொம்ப பிரமாதமான ஈற்றடி வைக்கிறார். என்ன ஈற்றடி? தோள்கள் 12, திருமுகங்கள் 6, மயில் வேல் இவைகள் அழகுக்கு மேலான ஏய்வான ஒவ்வை பொருளாய் இருக்கின்ற மேம்பட்டு பொருந்தியுள்ள வடிவா அழகு உருவம் உள்ளவனை தொழுது வணங்கி ஏனா எண்ணி தியானித்து வயனர் ஜடாயு சம்பாதி என்னும் பறவை வடிவினர் சூழ்ந்து பரவும் வேலூர் புள்ளிருக்கு வேலூரில் வைத்தீஸ்வரன் கோயிலில் சோலைகள் விரியும் இருந்து பறந்துள்ள வேலூரில் வீட்டிற்கும் முருகவேளே தேவர்கள் பெருமாளே உடல் வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் இந்த பாட்டில். இப்போ இந்த பாடலில் முதல்ல அதாவது 2வது அடியில் ஓலம் என பாதமணி நூபுரம் தனபாரமாட இடையாட ஓலம் என்று பாதமணி நூபுரம் ஒழித்தல் கொங்கையின் பாரம் தாங்காது இடை ஒடிமேன்னு பயந்து கால் சிலம்பு புலம்புகின்றதாம். இந்த கருத்தை என்ன நயம் கற்பனை பாருங்க. மோட்டிளம் கொங்கை முடிய சுமந்தேற மாட்டாது இடையென்று வாய்விட்டு நாட்டேன் அலம்புவார் கோதை அடியினையில் விழுந்து புலம்பு நூபுரங்கள் பூண்டு அப்படின்னு வர நலவெண்பாவில் காண முடியும். அடுத்து இந்த பாடலில் கீரம் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறார். கீரம்னா பால். அடுத்தது ஆணி அப்படின்னா ஆதாரம். ஆணியாய் உலகுக்கெல்லாம் மரம்பொருள் நிரப்பும் அண்ணல்பர் கம்பரமாட்டில் கடல் தவ படத்தில் 4வது அடியில் ஆணி மாமுலையில். அடுத்தது இந்த பாடலில் நிறைய வரலாற்று குறிப்புகள் கந்தபுராணத்தில் இருக்க குறிப்புகள்லாம் சொல்கிறார். கணநாதருங்கிறார். சார் 14 கணங்களுக்கு நாதர். 14 கணங்கள் என்ன? அமரர், சித்தர், அசுரர், தைத்தியர், கருடர், கிண்ணரர், நிருதர், கிம்புருடர், கந்தர்வர், இயக்கர், விஞ்சையர், பூதர், பிசாசர், அந்தரர், முனிவர், உரகர், ஆகாயவாசிகள், போகபூமி இவாள் தான் 14 கணங்கள். விடைநாதருங்கிறார். நந்திநாதர். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிட்டு நந்திகள் 4 ஜனகர், ஜனந்தனர், சனாதனர், ஜனகுமார் அப்படின்னு திருமந்தத்தில் இருக்கு. கைலையில் திருக்கோயிலை காக்கும் நந்திகளும் உண்டு. நந்திகள் உயிப்பங்கிறார் கந்தபுராணத்தில். அடுத்தது இந்த பாடலில் சரஜோதி திகழ் முழுவர்கள். சரஜோதினா ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்தது நாதரே அப்படிங்கிறது. நாதர் எண்மர். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் 4 சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாகிரமர் என்று இவர் என்னோடு என் மருமாமேங்க திருமந்தத்தில் 67வது பாட்டில். நவநாதர்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதனால் நவநாதரை சொல்கிறார் இங்கே. அடுத்தது பிரமாதமாக ஒரு வார்த்தை பிரயோகிக்கிறது. தோழி மாதுங்கிறார். தோகை மாது, குரமாது, அமுத மாது. அடுத்தது அமுத மாதுவின் நல் தோழி மாதுங்கிறார். அற்புதமான வார்த்தை. தோழி மாதுனா துணை மாது. அதாவது இன்று உனையாய் துணையாய் பெற்றேன் எம்பிரான் அருளும் பெற்றேன்னு தேவசேனை வழி நோக்கி சொல்கிறான் கந்தபுராணத்தில். அதனால தான் தோழி மாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அடுத்தது வள்ளியின் முளைவிடாமல் எம்பெருமான் அணைகிறது. ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம். அதே கருத்தை தான் இங்கே நம்ம குருநாதர் நமக்கு சொல்கிறார். அடுத்தது எண்ணா ஈற்றடியில் எண்ணா தொடுத்து எண்ணானா எண்ணி. வயனர்னா சடாயு சம்பாதி என்னும் பறவை வடிவினர். வயனம்னா பறவை. காவிரியும் அப்படிங்கிறார். காவிரியும்னா சோலை விரிகின்ற. அடுத்தது விரியும். காவிரிங்கிறது கூட்டல் விரியும். காங்கிற சோலை, விரியும்னா விரிகின்ற. புள்ளிருக்கோட வைத்தீஸ்வரங்களுடைய இன்னொரு பேர். சம்பாதி ஜடாயு பூஜித்த தளம். தள்ளாய சம்பாதி சடா என்பார் தாமிருவர் புல்லானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேலூரேங்கிறார் சம்பந்தர். இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த பாடம். எப்படி வேண்டுகிறார்? உடல் வேணும் என்று வேண்டிக் கொள்கிற பாடம். இந்த திருப்புழ அடிகளார்
விலைமாதர்கள், அதாவது நகைகளை புரிந்து கொள்ளுதல், அவர்கள் பொருளுக்காக புரியும் சராசரங்கள், அவர்கள் அழகில மயங்கி பொருளையும் இழந்து இறுதியில் நோய்களுக்கு இடமாகி அழியும் நிலையை தவிர்த்து அருளுமாறு முருகப்பெருமான வேண்டல். சார், அரிதில் தேடிய பொருளை நல்ல வழி செலவழிக்காம பொருட்பெண்டிற்கு அளவின்றி தந்து அவர் விரும்பிய ஆபரணங்களை எல்லாம் பூட்டியதற்கு பதிலாக அவர்கள் இவர்களுக்கு வாதம், சூளை முதலிய திரு ஆபரணங்களை பூட்டி அனுப்புவாங்க. அந்த அவலத்தை சொல்றார். வாதம் பல வகையானது. அண்டவாதம், பட்சவாதம், முடக்குவாதம், பெரியவர்கள் பேச்சாமல் கேளாமல் பிடிவாதம் முதலில் அடங்கும். அதுவும் ஒரு வாதம் தான். சூளைனா வயிற்று நோய், கண்டமாலை, கழுத்தில் வரும் ஒரு இதை கட்டி இது 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 ஒன்று குணமாகும், பின் மற்றொன்று வரும். இப்படி குணமாகி வந்து கொண்டே இருக்கும். கழுத்தையும் திருப்ப முடியாமல் இருக்கும். குலைநோவு, குடலில் எரிச்சல் உண்டாகும் ஒரு வித நோய். சந்து மாவலி வியாதி, அடிவயிறும் தொடையும் சந்திக்க இடங்களில் அவர் இரு பக்கத்துலையும் அல்லது ஒரு பக்கத்தில் ஒரு கட்டி. இது பெரிய துன்பத்தை தரும், நடக்க முடியாது. இதுக்கு பேர் அரையாப்பு கட்டின்னு சொல்லுவாங்க. பூபோன்னு ஆங்கிலத்துக்கு பேர். பரந்த தாமரை, உடம்புல வயிறு, முதுகு, கைகள் முதல் இடங்களில் பவுன் அகலத்திற்கு பல 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 ஒன்றோடு ஒன்று இணைந்து வரும். படதாமரைன்னு சொல்லுவாங்க. அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி ஒன்று சுட்டித் திருந்த தமையும் முன் கிருபை சித்தம் என்று பெறுவனும்பர். கருவடைந்து திருப்புள்ள வலிவாத பித்தமுடு களமாலை விப்புரிது வரல் சூளை குட்டமுடு குளிர் தாகம் மலிநீர் இடிச்சல் பெருவயிறு ஈழை கக்கு களை மறுநீர் அடைப்பிடுடன் வெகு கோடி சில நோய் அடைத்த உடல் புவி மீது எடுத்து உலகை தெளியா எனக்கும் இனி முடியாது. சிவமார் திருப்போடு எண்ணாவின் புகழ சிவஞான சித்திதனை அருள்வாயம்பர். வாதமுடு சூளை கண்டமாலை குலை நோவு சந்து மாவலி வியாதி குன்மமுடு காசம் வாயுடனே பறந்த தாமரைகள் பீனசம் பின் மாததர பூஷணங்கள் எனாகும் பாதக வியாதி புண்களானுடனே தொடர்ந்து பாயத விடாத மங்க இவையால் நின் பாதமலரானதின் கண் நேமரவை மறந்து பாவ மதுபானம் உண்டு வெறிமூடி ஏதம் ஒரு பாச பந்தமான வலையோடு உழன்று ஈனமிகு சாதியின் கண் அதிலே யான் ஈடழிதலானதன் பின் மூடனென ஓது முன்பு உன் ஈர அருள் கூற வந்து எனையாழ்வாய்ந்தார். திருப்புள்ள பூரை இது பூரை என அசுரர் மேவி நாசமாய் கிரி தூளிபட விடும் வேலை. பூரண கீர்த்தி, நிறைவு, முடிவு ஒன்றுமில்லாமல் இறுதிக்காலம் எப்படி வேணாலும் சொல்லலாம். மாயைகள் பலவற்றை புரிந்த கிரௌஞ்சமலையானது அஞ்சும்படியாக முருகப்பெருமான் வேலாயுதத்தை ஏவி அருளார். 7 கடலும் வற்றி போயிட அரக்கர்குலம் முழுதும் விண்ணுலகத்துக்கு போயிடுச்சு. கிரௌஞ்சமலை வினைத்தொகுதி, தாரகன் மாயை, சூரபத்மன் ஆணவம், சிங்கமோகன் கண்மம், கடல் பிறவித்துவம். 109 வீரர்களின் தாரனுடைய மாய கருத்துக்கு இணங்கி கிரௌஞ்சம் என்னும் மலை வடிவாய் இந்த அரசன் தன்னிடத்தில் மயக்கி இடர் புரிந்தான். முருகப்பெருமான் தன் திருக்கரத்திலிருந்து வேலை விடுத்து கிரௌஞ்சமலை பிடிந்து அதிலிருந்து அனைவரையும் விடுவித்து அருள் புரிந்தார். மலை பிளவுபட மகர ஜனநிதி குறுகி மருகி முறையிட முனியும் வடிவேலன்னார் அடியில் ஆசீர்வாத வகுப்பில். மலை 6 கூறு ஏழ வேல் வாங்கினான் பார் கந்தரங்கத்தில். கிரௌஞ்சத்தில் சத்தியை விட்டவனார் கட்சி திருப்பூர்ல. சுரர்க்கும் வஞ்சசை சூரன் இள கிரௌஞ்சம் தன்னோடு துளக்க எழுந்து அண்டகோளம் அளவாக துரத்தி அன்று இந்திரலோகம் அடித்தவன் ஒன்றுமாறு சுடப்பரும் சண்டவேலை விடுவோனும் பார் திருப்பரங்குடி திருப்பூர்ல. கிரௌஞ்சமலை மாயக்கிடமாக வந்திருந்தது. கிரௌஞ்சமலை தான் உயிரோட வினைத்தொகுதி. முருகப்பெருமானுடைய ஞானசக்தியாய் வேலாயுதம் கிரௌஞ்சமலை என்னும் வினைத்தூதி அடித்தது. இது உயிரின் வினைத்தூதி அடித்து அவைகளை காத்து அருள்புரிந்த செய்தி. இன்னும் ஒரு கால் எனது இடும்பை குன்றுக்கும் கொல் நவில் வேல் சூர் தடிந்த கொற்றவா முன்னம் பனி வேய் நெடுங்குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்க தகும்பார். திருமுருகாட்டு படம் வெண்பா பாடலாம். நீசர்கள் தம்மோடு எனது தீவினை இல்லாமபடி நீடு தனி வேல்விடும் மடங்கள் வேளாண் பழனி திருப்பூர் அடியார் காட்டியபடி நமது வினைகளை அறுத்து எரியும் வல்லமை முருகப்பெருமானுடைய ஞானசக்தியாய் வேலுக்கே உண்டு அப்படிங்கிறது தெள்ள தெளிவு. வேலுண்டு வினையில்லை என்ற ஆப்த வாக்கியம் உண்டு. வினையோட விடும் கதிர்வேல் மறவேனார் அனுபூதியில். வேல்னால என்ன சார்? வெல்லும் தன்மையோடுது. பதிஞானம், பதி அறிவு, ஞான பூரணி சக்தி தருத்தோள் பெருமானேம்பார் திருப்பூர்ல. எல்லாவற்றையும் வெல்லுவது அறிவு. ஆன்மாக்கள் வினையை வெல்லும் தன்மையுடையது வேல். அறிவின் தன்மை அஞ்சாமை, அஞ்சாமை வீரம், அறிவின் தன்மை கூர்மை. கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்து நோக்கரை நோக்கேம்பார் மணிவாசத்தில். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேம்பார் மணிவாசர். ஆழ்ந்து இருப்பது வெற்றி தருவதும் ஆணவமனத்தையும் வினைகளையும் அறுப்பது அறிவுதான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்னும் 6 வகை பயிர்களை அறுப்பதும் அறிவு. அதனால் போர்வேல்னு சொல்கிறோம். அறிவு குறுகி இருக்கக்கூடாது, நீண்டு இருக்கணும். அதனால தான் வேல் நெடுவேல்னு சொல்லப்படுது. சிவபெருமான் தனது தழல் பார்வையால் மும்மலங்களை முப்புரிலும் எடுத்தார். அருமுக பெருமான் தனது திருக்கரத்தில் அமர்ந்துள்ள ஞானசக்தியாய் வேலாயத்தால் மும்மலங்களையும் இருப்பார். அண்டர் உலகம் சூழல், எந்த திசைகளும் சூழல், அங்கேயும் உடன் சுழலவே, அலைகடலும் சுழல, அவுணர் உயிரும் சுழல, அகில தலமும் சுழலவே, மண்டல் நிறைந்தரவி சதகோடி மதி உதிர மான பிறங்கி அணியும் மணி ஒளியினில் சகல தலமும் அருள சிரம வகை வகையினில் சுழலும் வேலும்பார். வேல் விருத்தத்தில் தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குளிர்ந்து அரக்க நேரணியிட்டு வளைந்த கடகம் எழுந்த சூர்பேர்னை கெட்டது தேவேந்திரோகம் பிடித்தது வேம்பார் கந்தரலங்காட்டில். இன்னொரு அலங்காரம் உண்டு. உற ஒட்டார், ஒன்றை உண்ண விட்டார், மலரிட்டு உணர்தல் சேர விட்டார் ஐவர் செய்வது என்யான் என்று சென்று தேவர் உய்ய சோர நிஷ்டூரனை சூரனை கார் உடல் சோரி கக்க கூற கட்டாரிட்டு ஓர் இமைப்போதில் கொன்றவனேம்பார். இமைப்போதில் கொன்றவனேம்பார். அடுத்தது தோகை மாது குரமாது அமுத மாதுவின் நல் தோழி மாது.
தொகை மாது குரமாது தோழி மாதுனா வள்ளிநாயேஸ்வரர், அமுதமாது தெய்வயானை அம்மை. தோகை மாதம் குரமாது ஆகிய வள்ளியம்மை அமுதமாகிய தெய்வயானை அம்மையாக்கு நல்ல தோழி ஆகிய செய்தியை கந்தபுராணம் சொல்லுது. நம்ம தான் சும்மா 2 பேரும் சக்கல் சண்டைலாம் போட்டுட்டான்னு அபத்தமாக பிரார்த்திக்கிட்டு இருக்கோம். உண்மை அது இல்லை. கந்தவெற்பு அதில் சென்று கடிகடு மானம் நீங்கி அந்தமில் பூதர் போற்றும் அம்பன் ஆலயத்தின் ஏகி இந்திரன் மகடூ ஆகும் ஏந்திரி இணைந்து வாழும் மந்திர மதனில் புக்கான் வள்ளியும் தானும் வள்ளலுங்கிறார் கந்தபுரம் அந்த கச்சியப்பன். முருகப்பெருமான் வள்ளிநாயை திருமணம் புரிந்த பின்னர் அவளோடு கந்தமாதன மலையில் இந்திரன் மாடாகிய தேவியான அம்மையார் இனிது வாழ்கின்ற மாளிகையில் சென்று புகுந்தார். ஆரணம் தெரிதல் தேற்ற அருமுகன் வரவு நோக்கி வாரணம் அடந்தை வந்து வந்தனை புரிய அந்நாள் பூரண முலையும் மார்பும் பொருந்துமாறு எடுத்து புள்ளி தாரணனில் திருந்த தனிமையின் துயரம் திருத்தான்கிறார். வேதங்களாலும் தெளிய முடியாத பரம்பொருளான முருகப்பெருமான் வரவு கண்டு தேவயானை அம்மையார் வந்து திருவடியில் தொழுது வணங்கினார். அவரை மார்போடு மார்பு பொருந்து அணைத்து இத்தனை காலமும் அம்மையார் தனிமையில் வாடி துன்பத்தை போகினார். ஆங்கது காலை வள்ளி அமரர் கோன் அடித்த பாவை பூங்கள் வணக்கம் செய்ய பொறுக்கென எடுத்து புள்ளி இங்கு ஒரு தமிழாகி இருந்திடுவேனுக்கு இன்று ஒரு பாங்கி வந்து உற்றவாறு நன்று என பறிவு கூர்ந்தாள். அப்போ வள்ளிநாயர் தேவயானை அம்மையார் திருவடியில் வணங்க திடுக்கிட்டு கோபமுடன் இங்கே இதுவரையில் நான் ஒருத்தி தான் இருந்தேன், இப்போ என்னோடு இவளும் வந்து சேர்ந்த நன்றாவுடு சுவாமின்னு வருத்தமோடு சொன்னான். அப்பா சொல்றார், சூர்க்கடல் பருகும் வேலோன் துணைவீர் இருவரோடும் போர்க்கடல் கொண்ட சீய புலன் மணியனை மேல் சேர்ந்தான். பால்கடல் அமிழிதனில் பாவையர் புறத்து வைக கார்க்கடல் பவளவண்ணன் கருணையோடு அமருமா போல். திருப்பார்கடலில் ஸ்ரீதேவி பூதேவி இருபுறத்தும் விளங்க திருமால் அருளோடு அமர்ந்திருத்தல் போன்று தேவிமார் இருவரோடும் முருகப்பெருமான் பொன்னால் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். செம்கடல் வடவை போல திரைக்கடல் பருகும் வேலோன் மங்கரிவரோடு மடங்கலம் பீடம் மீது அங்கு இனிது இருந்த காலை அறமகள் அவனை நோக்கி இங்கு இவள் வரவு தன்னை இயம்புது எந்தைனா எந்தை என்றாடுகிறார். வடவா முகாகினி போல கடலை கொடுத்த வேலாயத்துடைய முருகப்பெருமான் தேவியரோடும் சிங்காசனத்தில் விட்டிருந்த போது தேவயானை அம்மையார் திருப்பா பெருமானை நோக்கி இவள் இங்கு வந்தது குறித்து இயம்பி அருள வேண்டும் தந்தையேன்னு எம்பெருமான வேண்டுகிறான். கிள்ளை அன்ன சொல் கிஞ்சுக செய்யவாய் வள்ளி தன்மையை வாரணத்தின் பினா பிள்ளை கேட்ப பெருந்தகை மேலையோன் உள்ள மாமகிழ்வால் இவை ஓதுவான். கிளிய போல இனிய சொற்களை பேசுகின்ற வள்ளிநாயின் வரலாற்றை தேவயானை அம்மையார் கேட்கவும் மேலாகிய பரம்பரோட முருகப்பெருமான் திருவுள மகிழ்ந்து சொன்னார். நீண்ட குலத்து நேமி அம்செல்வர்பால் ஈண்டை நீவீர் இருவரும் தோன்றினீர். ஆண்டு 12ஆம் அளவு வெம்புயம் வேண்டி நின்று விழுத்தவம் ஆற்றினீர். வாமன அவதாரத்தில் நீண்ட நெடிய கோலத்தை காட்டியவரும் சுதர்சனம் என்னும் சக்கராயத்தோடு திருக்கையில் தங்கியிருமார் திருமால் இடத்துல நீங்கள் 2 பேரும் தோன்றி அமுதவல்லி குமுதவல்லின்னு திருப்பேர் கொண்டு 12 வயதாகும் அளவும் என்னை வேண்டி மேன்மையான தவத்தை செய்து வந்தீங்க. நோற்று நின்று உங்களை எய்தியாம் ஆற்றவும் மகிழ்ந்த அன்போடு சேரதும் வீற்று வீற்று விசுமிடும் பாரினும் தோற்றுவீர் என்று சொற்றனும் தொல்லையும். அப்படி தவம் புரிந்து கொண்டிருந்த உங்கள் முன் நான் காட்சியளித்து நீங்கள் இருவரும் வானுலையும் மண்ணுலையும் ஆக தோன்றி இருப்பீர். நான் உங்களை அன்போடு சேர்வேன்னு சொன்னேன். சொன்னது ஒரு முறை தூக்கி இருவர் முன்னம் மேவிய நீ முகில் ஊர்தர் மன்னன் மாமகள் ஆகி வளர்ந்தனை அன்னபோது உன்னை அன்போடு வெட்டணும். அப்படி சொன்ன வண்ணமே திருமாலின் மூத்த புதல்வியான அமுதவலியாகி நீ என்னை திருமணம் செய்து கொள்ளும் பொருட்டு இந்திரன் எதிரில் குழந்தையா போய் சொர்க்காதிபதியே நான் உன்னோடு பிறந்த உபேந்திரனுக்கு புதல்வி, அதனால தந்தையே நீ என்னை பாதுகாக்க கடவைன்னு சொல்ல இந்திரன் ஐராவதம் என்ற வெள்ளையானை அழைத்து நம் புதல்வியாகி இந்த குழந்தையை அன்போடு வளர்த்து வர கடவாயின் பணிக்கு ஐராவதம் அந்த குழந்தையை மனோதி நகருக்கு எடுத்து சென்று பாதுகாத்து வந்தது. அது முதல் அந்த பெண் தேவயானின் பெயரை பெற்றார். சூரபத்மை சங்கரித்த பின்னர் நான் உன்னை திருமணம் புரிந்தேன். பிளவு கொண்ட பெருந்தொல் பேதை நின் இளையலாய் வரும் இங்குவள் யாம் பகர் விளைவு நாடி வியன் தளர் மூழ்கியே வளவிதாம் தொல் வடிவினை நீக்கினாள். சந்திரனை பிளந்தது போன்ற நெற்றியை கொண்ட பெண்ணே, உனக்கு இளையவளாக இப்போது இங்கு வந்துள்ள இவள் நான் சொன்னபடி மண்ணுகளில் பிறப்பதற்கு வேண்டி நெருப்பில் மூழ்கி தன்னுடைய பழைய வடிவம் நீங்க பெற்றாள். பொல் என தன் புறவுடல் போன்றலும் உள்ளின் உற்ற உருவத்துடன் எழி வள்ளி வெற்பின் மரம்பையில் சூழல் போய் தெள்ளிதில் தவம் செய்து இருந்தாள். அருள் நெருப்பில் பொசுக்கென தனது தூள உடம்பு நீங்கியதும் சூக்குவம் உடம்போடு மரங்கள் நிறைந்துள்ள வள்ளிமலையில் சென்று தவத்தை புரிந்துட்டு இருந்தா. அன்னசாரலனில் சிவமுனி என்னும் மாதவன் எல்லை இல்காலமாய் மண்ணின் நோற்புழி மாயத்தின் நீரதாய் பொன்னின் மான் ஒன்று போந்து உழவு உற்றது. அந்த வள்ளிமலையின் சாரில் சிவமுனிவர் என்னும் தவசி பலகாலமாய் தவம் புரிந்து கொண்டு இருந்தபோது மாய வடி கொண்டது போல் பொன்மான் ஒன்று வந்து அங்கு உழவி கொண்டிருந்தது. வந்து உலாவும் மனிதனை மாதவன் புந்தி மாலோடு பொருள் என நோக்கலும் அந்த வேலை அது கற்பம் கூட இந்த மாத கருமுனிவு எய்தினாள். அப்படி அந்த வந்து உலாவி அந்த மானை சிவமுனிவர் அறிவு மயங்கி பார்க்கையில் அந்த மானானது கரு கொண்டது. அந்த கருவுக்குள்ளே போயிட்டா. மானிவள் தன்னை வயிற்றடி தாங்கி ஆனதோர் வள்ளி அகழ்ந்தா பயம்பில் தான் அருள் செய்து தனந்திட அங்கன் காணவன் மாதோடு கண்டன் அன்று. மானிவளை தனது வயிற்றில் தாங்கியிருந்து தக்க காலம் வந்துற்ற போது வள்ளிக்கிழங்கை அகழ்ந்த குடியில் இவளை ஈண்டிட அங்கு தனது மனைவியோடு வந்த வேடன் இவளை குழந்தையாக பார்த்தான். அவ்விருவோர்களும் அங்கு இவள் தன்னை கைவகையில் கொடு காதலோடு ஏகி எவ்வம் இல் வள்ளி என பெயர் நல்கி செவ்விது போற்றுனர் சீர்மாளார்.
இருவரும் இவளை அன்போடு கொண்டு சென்று குற்றமில்லாத வள்ளி எனும் திருப்பேரிட்டு சீரோடு செம்மையாக வளர்த்து வந்தாங்க. திருந்திய காணவர் சீர்மகளாகி இருந்திடும் எல்லையில் யாம் இவள் பால் போய் பொருந்தியும் வேட்கை போன்று மகன்றும் வருந்தியும் வாழ்த்தியும் மாயங்கள் செய்தேன். வேடன் அன்பு மகளாக இவள் இருந்த காலத்தில் நான் இவ்விடத்தில் போய் சேர்ந்து என்னுடைய வேட்கையை அறிவித்து அவளை பலவாறு போற்றியும் அவளை விட்டு நீங்கி வருந்தியும் பலவாறு மாயங்களை புரிந்தேன். அந்தமில் மாயங்கள் ஆற்றியதன் பின் முந்தைய உணர்ச்சியை முற்று நல்கி தந்தையுடன் தமர் தந்திட நென்னல் இந்த மடந்தை யாம் மனம் செய்தேன். அளவில்லாத மாயங்கள் செய்த பின்புதான் முற்பிரிவின் உணர்ச்சி உண்டாக செய்து தந்தையும் உறவினும் முறையாக தர நேற்று இந்த பெண்ணை நான் மனம் புரிந்து கொண்டேன். அவ்விடை மாமனம் ஆற்றிய கன்றை இவ்விவள் தன்னுடன் என ஏகி தெய்வ வரைக்கண் ஓர்சில் பகல் வைகி மைவிடியாய் இவன் வந்தனம் என்றான். மைதிட்டிய கண்களுடைய பெண்ணே வள்ளிமலையில் இவனை மனம் புரிந்த பின்னர் தெய்வ திருமலையாய திருத்தணியில் சில நாள் இருந்து இங்கு வந்தேன்னு அப்படின்னு முருகப்பெருமான் சொன்னார் என்று வள்ளி இயற்கை அனைத்தும் வென்றிடு வேல்படை வீரன் எம்ப பந்தில் வாரணம் மங்கை வினாவி நன்றி என ஒன்று நவின்றிடுகின்றான். இப்படி வள்ளியின் திறத்தை முருகப்பெருமான் சொல்ல தெய்வானையம்மையார் அதனை கேட்டு ஒன்றை சொல்றான். என்ன சொல்றான்? தொல்லையில் முராரி தன்பால் தோன்றி இவளும் யானும் எல்லையில் காலம் நீங்கி இருந்தனம் இருந்திட்டேமே ஒல்லையில் இங்கன் கூட்டி உடன் உருவித்த உண்டன் வல்லபம் தனக்கு யாம்சை மாறு மாற்று இல்லை என்றான். முற்காலத்தில் முரண் அப்படிங்கிற அசுரனை வதம் செய்த திருமாலுக்கு மக்களாகி தோன்றிய இவளும் நானும் நெடுங்காலம் பிரிந்திருந்தோம். அப்படி இருந்து எங்களை கூட்டி ஒன்று செல்வித்த தங்களின் அருள் விளையாடலுக்கு மறு உபகாரமாக நாங்கள் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. மேதகம் எயினர்பாவை விண்ணுலகுடைய நங்கை ஓது சொல் வினவி மேல்நாள் உனக்கு யான் தங்கையாகும் இது ஒரு தன்மை என்று இம்மையும் இழையலானேன் ஆதலில் உய்ந்தேன் நின்னை அடைந்தனன் அடித்தி என்றாள். வேடர் குலமனாய் வள்ளிநாயர் தேவலோகம் அங்கிய தேவயானை அம்மையார் கூறியதை கேட்டு முன்னாடி நான் ஒரு தங்கை என்பதும் அல்லாமல் இப்போதும் உனக்கு தங்கை ஆயிட்டேன். எனவே என்னை அன்போடு காப்பாய் அப்படின்னு வேண்டாம். மந்திரல் குரவர்பாவை மற்றது போன்று தவ்வை தன் திருப்பதங்கள் தம்மை தாழ்தலும் எடுத்து புள்ளி இன்று உன்னை துணையாக பெற்றேன் எம்பிரானருடன் பெற்றேன் ஒன்று எனக்கு அறியதுண்டோ உளந்தொழில் சிறந்தது என்றாள். வள்ளினார் இப்படி சொன்ன உடனே தமக்கேன் திருவடிகளை பணிய தெய்வானை அம்மையார் அவளை எடுத்து அணைத்து இன்று உன்னை நான் எனக்கு துணையாக பெற்றேன் எம்பிரான் செவ்வேளின் அருளையும் பெற்றேன். இதை விட நான் பெறுவதற்கு என்ன பேர் இருக்குன்னு கேட்டான். இந்திரன் அருளும் மாதும் எயினர்தம் மாதும் இவ்வாறு அந்தரம் சிறிதுமின்றி அன்புடன் அளவலாவி சிந்தையும் உயிரும் செய்யும் சேர்க்கையும் சிறப்பும் ஒன்றா கந்தமும் மலரும் போல கலந்து வேறு இன்றி உற்றார். இந்திரன் மகனும் வேடர் மகனும் இப்படி தமக்குள் சிறிது வேறுபாடு இன்றி அன்போடு அளவலாவி சிந்தையும் உயிரும் போல் மலரும் மனம் போல கலந்து வேறுபாடு இல்லாமல் இருந்தாங்க. இதான் அந்த கதை. வள்ளிநாயகி மின்னாடே சுகசோகமோடு இறுகி மார்மூலை விடாமல் அணைப்புணர்வோனே மின்னல் கொடி போன்றவளாகிய வள்ளிநாயகியை சுகத்தை தருகின்ற சோகமாகிய விரகதாபத்தோடு இரு அணைத்து அவரது மார்பகங்களை விடாமல் தழுவி புணர்பவர் வள்ளிநாயகி ஜீவான்மா முருகப்பெருமான் பரமான்மா. பக்குவமடைந்த உயிரை இறைவன் தன்னோடு இணைத்துக் கொள்வான். அதுதான் நமக்கு அது காட்டுது. தொழுதியனா வயனர் சூடும் காவிரியும் வெளுவது முருகா. வயனர்னா பறவை வடிவர். பறவை வடிவை உடையவளாகிய சடாயு சம்பாதி என்போர் திருப்புழுக்களில் எம்பெருமான் வழிபட்டார்கள். பறவையான மெய்ஞானிகள் அப்படின்னு அருணகிரி பெருமான் வேறொரு திருப்புகளில் அருள் உள்ளபடி மெய்ஞானிகள் துடிக்கின்ற முருகப்பெருமான் அப்படின்னு வச்சுக்கலாம். விரி காண சோலை விரினா பறந்துள்ள சோலையில் பறந்துள்ளால் காவிரியும் வேலூர்னார் அடிலார். இந்த அற்புதமான பாடல் இதில் என்ன கருத்துரை? முருகா இலைமாதர் உறவால் அடியேன் அடியாமல் காத்தருடா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரியரும் திருப்பால் சமர்ப்பிப்போம். குருநாதர் அருணாபெருமான் திருவிழையே சம்சரம் புள்ளியூருக்கு வேலூர் வாழ் செல்லமுத்துக்குமார் சாமி திருவடிக்கு சமர்ப்பணம். முருகாச்சரம் பழனாபுரி இரவன் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம். முருகாச்சரம்.